Okay. Hello everyone. Assalamualaikum. Welcome back to our channel, Vicky Sisters. Pada samayal Purna Sodapal. Okay. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஷ் தான் செய்ய போறோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சாட். ஒரு சாட். என்னன்னா மேபி நீங்க கெஸ் பண்ணிருக்கலாம். இட்ஸ் none other than பானிபூரி. எல்லாருக்கும் பிடிக்கும், யாருமே பிடிக்காதவங்க கிடையாது. அதுதான் இன்னைக்கு நாங்க செய்ய போறோம். ஓகே, அதுக்காக ப்ரிப்பரேஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து ஆல்ரெடி ஏதோ பானிபூரி எல்லாமே வாங்கிட்டோம், செய்யல. அண்ட் தென் பொட்டேட்டோ மசாலாவுக்கு பொட்டேட்டோ வந்துட்டு பாயில் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ வந்து அந்த பானி எப்படி செய்யுது அதுதான் இப்போ நாங்க இப்போ வந்து செய்ய போறோம். ஓகே தானே, எங்களோட ஸ்டைல். ஓகே ஓகே. இதுக்கு ஃபர்ஸ்ட் கொத்தமல்லி புதினா கழுவி வச்சிருக்கோம். ஆமா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா ரெண்டுத்தையுமே கழுவி வச்சிருக்கோம். அதை போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய், இதுல ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி துண்டு சேர்த்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இது வந்துட்டு ஒண்ணு பாதியா வந்து அரைச்சி வச்சிருக்கோம். இதுல வந்து கொஞ்சம் புளிப்பு தன்மைக்காக புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமா வெல்லம், ஒரு இனிப்புக்கு சேர்த்துட்டு நல்லா அதையும் வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி, அப்புறம் கொஞ்சம் இனிப்புக்காக வெல்லம் இப்பயே சேர்த்துக்கலாம்ல. ஒரு ஸ்பூனு வெல்லம் அல்லது நாட்டு சக்கரை சேர்த்துட்டு, ஓகே, ஒண்ணு பாதியா அரைச்சி வச்சிருக்க அந்த புதினா அந்த கொத்தமல்லி அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதோட கொஞ்சமா புளி தண்ணி, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை. நாங்கள் நாட்டு சக்கரை எடுத்துருக்கோம், நீங்க வெல்லம் கூட எடுத்துக்கலாம், கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு இப்போ இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே, அரைச்சாச்சு, எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா அரைச்சிட்டோமா? இப்போ இது கூட கொஞ்சமா வந்து ஜீரகத்தூள், கொஞ்சம் சால்ட்டு, அது கூட கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ இதை வடிகட்டிடலாம். ஓகே, பானி ரெடி ஆயிடுச்சு. தண்ணியை நல்லா ஊற்றி அந்த ஜாரை அலசி எடுத்துக்கலாம். இன்னும் தண்ணி இப்போ வந்து பானி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த வடிகட்டணும் இல்லையா, அந்த சக்கை இருக்கும்ல, கொத்தமல்லி புதினா அந்த சக்கை இருக்குல்ல, அதை வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்கோம்ல அதுல சேர்த்து பிசைஞ்சிட்டோம்னா அந்த உருளைக்கிழங்கு சாப்பிடும் போது நல்லா டேஸ்டா இருக்கும். அந்த பானியோட ஸ்மெல் ஃப்ளேவர் அதுவும் வரும். அதனால அந்த வேஸ்ட்டை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாம இதுல வந்து சேர்த்துக்கலாம். ஓகே, சொல்லு. அந்த சக்கை பிளஸ் அதோட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இல்லையா? ஆமா, உப்பு சேர்க்கணும்ல. ஆமா, சேர்க்கலாம். உப்பு, மிளகாத்தூள். ஓகே தானே? தேவைன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், நம்ம சேர்க்க வேணாம், ஏன்னா பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கோம்ல, அதனால நாங்க இதை சேர்த்துக்கல. ஜீரகத்தூள் உப்பு சேர்த்துக்கலாம் வேணும்னா, நல்லா இருக்கும். ஓகே, இப்போ அதை ஆட் பண்ணிடலாமா? ஓகே, அந்த வேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துட்டு உப்பு, கொஞ்சமா உப்பு, கொஞ்சம் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாமா? ஓகே, இப்போ பொட்டேட்டோ ரெடி பண்ணியாச்சு. நல்லா கிரீன் கலர்ல சூப்பரா இருக்குல்ல, நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கு சாப்பிடும் போது. இப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் 95% எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு பொட்டேட்டோ ரெடி, பொட்டேட்டோ மசாலா ரெடி, பானி ரெடி, பூரி ரெடி. சாப்பிட வேண்டியதுதான் வேலை. ஓகே, எது சிம்பிளான
பானிபூரி சாட் ரெசிபி இது. நாங்கள் சம்டைம்ஸ் வந்து ஸ்வீட் சாஸ் ரெடி பண்ணுவோம் இது. ஆமாம் ஆமாம், அது வந்து நாங்கள் அதை அப்லோட் பண்ணுறோம், அதுவும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே செஞ்சாச்சு, ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் முடிச்சு எல்லாமே செட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்க, செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ எல்லாமே ரெடியா? 2-3 துணியில் ஓட்டை போட்டுட்டேன் ஆல்ரெடி. இதில் லைட்டாக ஓட்டை போட்டு ஸோ இப்போ வந்து பானிபூரி பொட்டேட்டோ வச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ ரசம் ஊற்றி சாப்பிடலாம். நம்ம ரெடி பண்ண பானி ரசம் ஊற்றியாச்சு. நீ சாப்பிடு. ஏன்டி உலக புரியல, எனக்கு முழுங்க முடியாதுமா. சூப்பர், நம்ம டேஸ்ட். நான் சின்ன பொரியா எடுத்துக்கிறேன், ஏன்னா நம்மளுக்குலாம் கொஞ்சம் வாய் சின்னதுதான். ஓகே, செம்ம டேஸ்ட்ல வேற லெவலில் இருக்கு இந்த ரசம். நிறைய பேர் பானிபூரி வந்துட்டு அது ஹைஜீனிக்காக இருக்குமா இருக்காதுன்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸில் வெளியில் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம இன்னும் கில்ட் ஃப்ரீயாக இன்னும் ஃப்ரீயாகவே நிறையவே சாப்பிட்லாம். இன்னும் இந்த பூரியும் வீட்டிலேயே செஞ்சோன்னா இன்னும் நிம்மதியாக சாப்பிட்லாம் எவ்வளோ வேணாலும். நெக்ஸ்ட் டைம் நாங்கள் இன்ஷால்லாம் பூரி வந்து எப்படி சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நாங்கள் இதே பானிபூரி வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்களே ப்ரிப்பேர் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். கண்டிப்பாக எங்கள் சேனலில் பாருங்கள். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாம், கண்டிப்பாக இந்த சிம்பிள் பானி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. அதான் இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறோம். Until then, bye from Mickey Sisters. Tata.